இன்றைக்கி வெண்பொங்கல் தான் பார்க்க போகிறோம். வெண்பொங்கலில் நெய் ஊற்றி கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், வரமிளகாய் போடக்கூடாது, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம நெய்யிலே வறுத்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம குக்கர்லேயே சாப்பாடு எடுத்து வச்சுருக்கோங்க. இருங்க 2 விசில் தான், 2 விசில் வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகிட்டு 1 விசிலே எடுத்துடலாம் போல். சும்மா குழ பஞ்சாக இருக்குது. நம்ம இது இங்கே வச்சுருக்கதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிளறிக்கலாம். மக்களை வெண்பொங்கல்னாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மனம் கமக்குது. நெய் ஊற்றினாலே மக்களே மனம் சூப்பரான மனம் வரும் பார்த்துருங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் வெண்பொங்கல்னாலே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சாம்பார் ஊற்றணும். தக்காளி சாம்பார் ஊற்றும்போது அந்த டேஸ்ட் இருக்குல்ல, அப்படி ஐயோ உப்பு போடுறது மறந்து போச்சு மக்களே, போடணும். அப்புறம் நம்ம சாம்பாருக்கு நம்ம இது தானே போடுறோம், அதனால் லைட்டாக போட்டுக்கலாம். சரிங்களா? நெய் எவ்வளோத்துக்கு ஊற்றுறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா பாருங்கள். மனம் நெய் பத்தலை பார்த்துருங்க. கொஞ்சம் நில்லுங்க, ஒரு நிமிஷம். நெய் போட்டு எல்லாம் தீர எடுப்போங்க. ஓகேவா? நெய் ஊற்றி வச்சாலே கமக்குற சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிக்கலைன்னா கமெண்டில் சொல்லாதுங்க. சரிங்களா? பார்க்கலாமா? சூப்பருங்க. கண்டிப்பாக இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாம்பார்னால தக்காளி சாம்பார் தாங்க இது வைக்கணும். செம்மையாக இருக்குங்க. வாங்க சாப்பிடலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. கடைச்சி அழிச்சு விட்டா வேலை முடிஞ்சுது. வெண்பொங்கல் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.